இங்க ஒரு முக்கியமான வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக எக்ஸாம் நடக்குது. ஆனா அந்த எக்ஸாமுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டினுமே இல்லாம பிளைனா இருக்கு. அத பார்த்ததும் என்ன செய்யறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கும் போதே 3 ரூல்ஸ் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பரை ஸ்பாயில் பண்ண கூடாது. செகண்ட், இங்க நிக்கிற கார்ட்ஸ் கிட்டயோ இல்ல எக்ஸாமினர் கிட்டயோ பேச ட்ரை பண்ண கூடாது. தேர்ட், இந்த ரூமை விட்டு யாரும் வெளியில போக கூடாது. அதே மீறி இவங்க சொன்ன ரூல்ஸை மீறினா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க எடுக்க போற வேலைக்கு பொறுமையும் நிதானமா யோசிக்கிறது தான் முக்கியம். இப்ப இவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு 80 நிமிஷம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேக்குறாரு. ஆனா யாருமே எதுவுமே பேசாம இருக்காங்க. ஏன்னா இவர்கிட்ட பேச ட்ரை பண்ண கூடாதுன்னு செகண்ட் ரூல்ஸ்ல இருக்கு. சோ கொஸ்டின் பேப்பர் ஏன் எம்டியா இருக்குன்னு கூட கேட்க முடியாம அமைதியாவே இருக்காங்க. இப்ப டைம் ஓட ஆரம்பிச்சிருது. எல்லாருமே டென்ஷனோட உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் ஒருத்த மட்டும் தைரியமா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறான். ஏன்னா கூட இருக்கிறவங்க கூட பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ்ல இல்ல. சோ அவங்க சொன்ன ரூல்ஸ் தவிர எதை வேணும்னாலும் செஞ்சு இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக ஒவ்வொருத்தரும் அந்த பேப்பர்ல என்ன கொஸ்டின் எழுதிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஐடியாவா கொடுக்கறாங்க. ஆனா எல்லாமே வீணா போயிடுது. கடைசியில பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தினால வெளியில போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் அதுல என்ன எழுதிருக்குன்னு ஒரு உடைஞ்ச கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சிடறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு ஆரம்பத்துல கேட்டாரு. அதுதான் கொஸ்டின் கண்டுபிடிக்கிறா. சோ இப்ப டைம் முடியறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமினர் உள்ள வந்ததும் நோன்னு ஆன்சர் சொல்லி அந்த கம்பெனில செலக்ட் ஆயிடுறா. அப்பதான் இங்க எக்ஸாம் எழுத வந்ததுல ஒருத்தன் தான் இந்த கம்பெனியோட CEO தெரிஞ்சுக்கிறா.